எப்பா விஷ்ணு யமதர்ம கணக்குப்பா. இவன் முதல் தமிழ்நாடு தான் ராஜ்யசபா நடந்து எல்லாமே நடத்தின கணக்கு. மன்னராட்சி, ஜமீன் கணக்கு கணக்கு. அரசியல்வாதி கொடியை தூக்கி டெல்லியில் போய் உட்கார வச்சு நாசம் பண்ணிட்டான். இது சுழிவாக செஞ்சுவிட்டான். சுழிவாக உலக நாடே சுழிவாக உட்காந்து பாழாக்கிட்டான். இப்போ அந்த 76 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கீழே ஏற்றி மேலே ஏற்றி அச்சு அடித்து பேப்பரை விட்டுட்டான். இப்போ பேப்பரு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் குடோனாக அனுப்புதான். லாரியில் பூரா கண்டர் லாரிலே அனுப்பி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். இப்போ இதுக்கு என்ன வேடா? எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வழக்கு நிற்கி வழக்கோடுது. ஒரு பிரதமர் மோடி முட்டா குயுமே, கேடுகட்ட உரிமை, நிதியமைச்சர் கேடுகட்ட சிரிக்குமாவா, இத்தனை கோடி இந்த மாநிலத்தை அனுப்பியிருக்கோம்னு எல்லாம் லிஸ்ட்டுகள் இருக்குது. அத்தனை இந்த லிஸ்ட்டுகள் பூரா ஆன்லைனில் பூரா ஏற்றி நாசம் பண்ணி வச்சு கந்தல் குளமாக்கி பூரா வித்தோட்டமாக ஓட்டி பாழாக்கி வச்சுட்டான். அதுதான் கல்வி படிப்பால் இந்த ஜென்மத்தில் படித்து கல்வியால் பாழாக்கி வச்சுருக்கான். பூமி விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான். தமிழ்நாட்டிலலாம் எத்தனை லட்சம் ஏக்கரை பூரா விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான். டெல்லியில் அழித்து வச்சுருக்கான். ஊடாலப்பட்ட மாநிலத்தை அழித்து வச்சுருக்கான். ஆந்திரா, கர்நாடகா அழித்து வச்சுருக்கான். இலங்கையில் அழிக்க முடியாது. அது எந்நேரம் மழை, காற்று, புயல், நிலச்சரிவில் அங்கே போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுதான் முதல் ஸ்ட்ராங்கு, முதல் கணக்கு. அங்கே இருந்தால் தூக்கி வரல உலக நாடே போகும் முக்கால் சத்தியம். இப்போ எல்லா மாநிலத்திலையும் இப்படி அழித்து வரான். என்ன அர்த்தம்? கேரளாவில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மண்ணள்ளி விட்றா, பூரா மலையை உடச்சி விட்றா, பூரா கட்டடம் அங்கேயும் கட்டட்டும். அட கண்டார ஒளிமே தமிழ்நாட்டுக்கார குயிமே தான் இப்போ 100க்கு 100 சேட்டை பண்ணி வச்சுருக்கான் தமிழ்நாடு. அடுத்தாப்புல குஜராத்தில் 2வது பகுதியில் வருது. 3வது கணக்கில் தான் மகாராஷ்டிரா, டெல்லி வருது. பூரா மூளையை திரித்து பாழாக்கி வச்சுருக்கான். பூரா அங்கேருந்து கணக்குகளை பூரா இப்போ பேப்பர் இவன் தனியாக உட்காந்துருக்கான். மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு தனியாக உட்காந்து இவன் சேட்டை பண்ணுறதை நீதிமன்றத்தில் உள்ளே போய் கணக்கு வழக்கு பிடிக்க முடியாத நிலைமையில் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு, டெல்லி, ஊடாலப்பட்ட மாநிலத்தில் பிடிக்க முடியாத நிலைமையில் உட்காந்துருக்கான். அப்போ இதுக்கு என்ன விடை? வானரப்பட, தரப்பட, விமானம் எல்லா நீதிமன்றத்திலையும் இருக்குது. பெரிய ஊழல் பண்ணியிருந்தா, பெரிய சேட்டை பண்ணியிருந்தா, என்னென்ன கணக்கில் இருந்தால் இராணுவம் வந்து உள்ளே பிடிக்கிற கணக்கு உள்ளே இருக்குது. எல்லா நீதிமன்றத்தில் இது கண்ணை கெட்டி விளையாடுதாங்க. அவ்வளோதான் நீதிமன்ற கோர்ட்டில். மூளையை கசக்கிட்டு விளையாடக்கூடாது. கடவுள் போட்ட கணக்கு, கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. இராணுவம் எல்லா நீதிமன்றத்துக்கும் உள்ளே நின்று எல்லாம் செக் பண்ணல ஆட்டா முடிக்க பார்டர் அடைச்சிடுவான், விமானத்தை அடைச்சிடுவான், கப்பல் துறை அடைச்சிடுவான். உனக்கு உயிர் வாழ்வதற்கு பூமியில் உள்ளே அடைக்கு ஒவ்வொரு மாநிலத்தில். ஏன்டா வெளிநாடு உள்நாடு பூரா இது கப்பல் ஓட்ட, விமானத்தை ஓட்ட, கண்டார வலிமை 2ஆம் நம்பரை திரித்து ஓட்டி இந்த பேப்பரை அச்சு அடித்து ஒரு பிரதமர் முட்டா கேடு கட்டுற குடும்பம் டெல்லியில் உட்காந்து குலுக்குன்னு குலுக்கி எல்லா நாடையும் பாழாக்கி வச்சுருக்கான். கேடு கட்ட உரிமை முக்கால் சத்தியம்.